விஜய் அவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு முதல் மாநாட்டில் அவர் சொல்லியிருந்தார். இவன் தான் கொடுக்கலாம். எனக்கு வந்து 7 கப்பல் இருக்குது, நான் உங்களுக்கு ஒரு கப்பல் கொடுக்குறேன் நான் சொல்லலாம். ஏன் சொல்லுங்க? ஏன் சார் எனக்கு கப்பல் இல்ல? ஆசை வார்த்தை தானே, அச்சு விடுறது. இல்ல சத்தியமா கப்பல் வச்சுக்கிறோம் சொல்ல மாட்டாங்க வார்த்தையா? அதேதான். இல்ல நான் கேட்கறது ஏன் வந்து ஒருத்தர் கூட கூட்டணிக்கு வரதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த 7 கப்பல் இல்ல, ஒரு கப்பல் உங்களுக்கு தரேன்னு சொன்னது. ஜனங்க சாதாரண கட்சிக்காரங்க நம்பி ஏமாறுவாங்க. ஜனங்களே அரசியல் புரிதல் சார். ஒரு 42 பேர் செத்து போயிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையை கையாள முடியாம அவர் வந்து ஓடி போனாரு. நல்லா அதை பேசுறேன், இவ்வளவு பேசுறேன்னா அவர் திருந்த மாட்டார், அவர் மாற மாட்டார், நீங்க எதுக்கு பேசுறீங்க அப்படின்னா அவர் திருந்தாம போட்டது அவர் பிரச்சனை. அடுத்த தலைமுறையில் வரவங்க இது மாதிரிலாம் ஓடக்கூடாது. அரசியல்வாதி ஊழல் பண்ணலாம், கெட்டவங்களா இருக்கலாம், நல்லவங்களா இருக்கலாம், சாதி வெறிட்டும் மத வெறிட்டும் ஓரளவுக்கு குணப்படுத்தலாம். மனிதாபிமானம் இல்லாதவங்களையோ தாந்தோணித்தனமா இருக்கிறவங்களெல்லாம் வந்து விட முடியாது. இப்போ ஒரே ஒரு ஆள் ட்ரம்ப்னு ஓட்டு போட்டாங்க அமெரிக்காவில், வல்லரசு தான். ஒட்டுமொத்த உலகமும் இன்னைக்கு கஷ்டப்படுதா? பிரச்சனை இருக்கா? உலக பொருளாதாரம், ஹீலியம் பிரச்சனை, எல்பிஜி பிரச்சனை, க்ரூட் ஆயில் பிரச்சனை, நாப்தா பிரச்சனை, கேஸ் பிரச்சனை, கேசலின் எவ்வளோ அதில் இருக்குது, நிறைய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிரச்சனை. மைக்ரோ சிப் மேனுஃபேக்சரிங்லேருந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஏன் சுருக்கமாக உணவு பற்றாக்குறை வரும் இது போர் நீடிச்சதுன்னா. ஏன்னா நிறைய வந்துட்டு நம்ம பெஸ்டிசைட், அதாவது தானியங்களுக்கு போடக்கூடிய அந்த உரம் இருக்கு பாருங்க, செயற்கை உரங்கள், அதுக்கெல்லாம் அந்த கெமிக்கல்லாம் அங்கே தான் இருந்து வருது. எல்லாமே ஏதோ போர்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்குது. இது இன்னும் தொடர்ந்து இவ்வளோ பிரச்சனை. இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் ஒரு நபருக்கு அங்கே ஓட்டு போடும். ஏன்னா அளவுக்கு நம்ம யோசிக்கணும் இந்த விஷயத்தை. அப்போ தமிழ்நாடு அப்படி போன பரவாயில்லையா உங்களுக்கு? அந்த அளவுக்கு மாநில சுயாட்சி பேசுகிற ஆளு நான் விஜயம் பேசுறாரு. அவருக்கு அப்படி தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியாது. நீங்க தான் சொல்றீங்க விஜய் நல்லா பேசுற அரசியல். ஏங்க எதுல அவர் டெப்த் பேசியிருக்காரு? நீட் தேர்வு அவர் வந்து பேசி நீங்க என்ன சாதிச்சீங்க, நான் செயல்ல காட்டுறேன் அப்படின்றது சொல்றாரு. சரிங்க, இப்போ நீங்க சொல்லுங்க, தேர்தல் நேரத்தில் எல்லாரும் வயது மூப்பு இருக்கு. யாருக்கு? மருத்துவர் ஐயா ராமதாஸ்க்கும் அம்மையார் சசிகலாக்கும். அவங்களுக்கு எதையாவது நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும், நம்ம யாரும் நம்ம காட்டணும் சொல்லிட்டு ஒப்பந்தம் போடுறாங்க, கூட்டணி அமைக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க. தைலாபுரத்தில் பாம்பே போயிட்டார் சார் பொருட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வளகாப்புன்னு நினைக்கிறேன், அப்படிதான் சொல்றாங்க. அதுவும் கன்ஃபார்ம் எல்லாமே சரி வழி செய்தி தான். ஏர்போர்ட்ல நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்ட கேட்டதுக்கு இந்த மாதிரி வளகாப்பு நிகழ்ச்சின்ற மாதிரி சொன்னாங்க. ஊடகத்தில் பெரியர் அவரு, நீங்க போனீங்கனாலும் கதை கேட்பாரு, நாம கதை சொன்னாலும் கதை கேட்பாரு, யார் கதை சொன்னாலும் கதை கேட்பாரு. கதை கேட்டு கமிட் ஆகாம அப்புறம் பாஜக அழுத்தம் கொடுத்ததுன்றது உண்மைதானே? பாஜக அழுத்தம்லாம் கொடுக்கலங்க. அழுத்து நீங்களா எல்லாம் பில்டப், பயங்கர பில்டப்லயே அப்படியே விஜய் உங்கள் விஜய் அப்படியே இது போயிடலான்னு பாருங்க. என்ன பாஜக அழுத்தம் கொடுத்தவருக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாங்க? கூட்டணிக்கு வரதுக்காக இல்ல, என்ன எப்படி அமுக்குனாங்க அப்படியே சார்? அவரு தான் டாடா காட்டுன்னு வராரு ஜாலியா. என்னடா எந்த சம்பவத்துக்கு போய்கிறோம், 40 பேர் இறந்து போய்க்கிறாங்களா, அது மனுஷன் திருப்பி கூட ஓடாம டாடா காட்டுவார். சரி, அடுத்தோன்னா அவர் எங்க இருக்கணும், இருக்க வேண்டிய இடம். அப்போ லல்லு பிரசாத்துக்கு பண்ணது, கேஸ் போட்டது, அம்மையார் ஜெயலலிதா கன்விக்ட் ஆனது, ஜெயிலில் வச்சது, அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள போட்டது, அப்புறம் ஹேமந்த் சோரன் முதலமைச்சராக இருக்கும்போது வண்டியோட தூக்கின்னு போய் வச்சது, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இதெல்லாம் அழுத்தம் இல்லையா? இப்போ இது அழுத்தம்னா அது என்ன? சீட்டு 2 வருஷம் சிஎம் பேசினா உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா இதுக்கு? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, ஆதை வச்சு நான் பேசினதை வச்சு தானே நீங்க பேசுறீங்க. அவர் எவ்வளவு ஊட்டுவாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. வாயை திறந்தா சரி ஃபேக்சுவலா ஒன்று கேட்போம். தேர்தல் ஆணையம் அறிவிட்டோம், அதுக்கப்புறம் எங்க அண்ணன் பிரச்சாரத்தை பாரு எப்படி சுத்துறாரு ஸ்டாலின், நீங்க போட்ட SOP அப்படி இப்படிலாம் பேசினார்ல. 7 நாள் என்ன அவர் அரசியல் பண்ணாரு? அவரோட ஒர்க் ஷெட்யூல் என்ன எங்க கேம்பெயின் பண்ணாரா, இல்ல என்ன பண்ணாரு? அவர் டெய்லி கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் பாலிடிக்ஸ், கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் பப்ளிக் இஷ்யூஸ், இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணா சொல்லுங்க. உழைக்கிறதே கிடையாது, அதுதான் பிரச்சனை.